குக் வித் மேனேஜர் சீசன் 2 இந்த மாதம் வந்து புரட்டாசினால் நம்ம செஃப் குக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியே நாங்கள் அந்த டைட்டில் வெளியே வந்து அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு சரி ஓகே ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அங்கே ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. நாங்கள் அதே கேங் அப்படியே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்கும். அதாவது டைடல் ஏரியா OMRல இருந்துட்டு டிடிகே சாலையில் இருக்கிற அன்பு மிலிட்ரி ஹோட்டலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற நான்வெஜ் சாப்பாடை சாப்பிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே அப்ஜெக்டிவ். புரட்டாசி மாதம் குக் பண்ண மாட்டோம், ஆனால் சாப்பிடுவோம். இதுதான் அந்த டிடிகே ரோட்டில் இருக்கிற அன்பு மிலிட்ரி ஹோட்டல். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இதை பற்றி. சரி இங்கே வந்து ஒரு அத்தன்டிக் நான்வெஜ் சாப்பிட்ணும், சவுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற டேஸ்ட் இங்கே கிடைக்குன்னு சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி லொக்கேஷனை கண்டுபிடிச்சி உள்ளே வந்து போகிறோம். நீங்களும் வாங்க, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். எப்படி இந்த ரெஸ்டாரண்ட் இருந்தது, இல்லை என்னென்ன ஃபுட் ஆர்டர் பண்ணோம், எப்படி சர்வ் பண்ணாங்க, எப்படி டேஸ்ட் பண்ணாங்க. இந்த செஃப் வந்து கடைசியாக வந்து அதை வந்து நமக்கு ரிவ்யூவாக சொல்லுவார். அதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம் இங்கே வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பாருங்கள். ஸோ நாங்கள் வந்த இடம் இதுதான். அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டு. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக இருந்தது. எங்களுக்கு வந்து நாங்கள் 5 பேர் வந்தனால எங்களுக்கு ஒரு இந்த லாஸ்ட் டெஸ்க்கை போய் நான் எடுத்துட்டேன், சீட்டை போய் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே தான் நாங்கள் உட்காந்துட்டு கண்டினியூஸாக ஒரு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து போன உடனே சூப் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு ஒரு கதை சொன்னார், அதை நீங்கள் கேளுங்களேன். சூப் இருக்கா? சூப்பு பார்த்தா சார் முடிஞ்சது. ஏன் புரட்டாசி மாதம் கம்மி, புரட்டாசி மாதம்னால கம்மியாக ரெடி பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக. ஸோ புரட்டாசி மாதம் சூப்பும் கிடைக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோம். அதான் சொல்லுவார். மசாலா கலைக்கு 2, நல்லபடி கோபி 1, அப்புறம் சிங்கிள் ஆம்லெட் பிரியாணி, ஒரு டபுள் ஆம்லெட், ஒரு நான்வெஜ் மீல்ஸ், ஒரு வெஜிடேரியன் மீல்ஸ். இதெல்லாம் தான் நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ண நான்வெஜ் ஐட்டங்கள். ஸோ இலையை போட்டு வாழை இலையில் போட்டு அழகாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டோம். இந்த ஃபுட் எல்லாமே தான் இப்போ வரப்போகுது. இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இந்த ஃபுட்டோடைய குவாலிட்டி தரம் எல்லாத்தையும் நம்ம செஃப் சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணது என்னங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம். இதில் மட்டும் இல்லாமல் இந்த மெனுவில் வந்து ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கடைசியாக சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுகளோட இந்த மாதிரி ஒரு டே வந்து வெளியே சாப்பிட்றதுல வந்துட்டு ரொம்ப நல்லது தான். அதுவும் வீக் டேயில் வந்து வீக்கெண்ட்ஸ் நம்ம போவோம், பட் வீக் டே வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். முக்கியமான விஷயம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் நம்ம வீடியோவை பார்த்தீங்கள, அவர் சர்வ் பண்ணவர் ரொம்ப தன்மையாக, ரொம்ப அழகாக, ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ கேரோட பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணார். கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கிறதோ வார்த்தை வந்து வித்தியாசமாகவும் இல்லை. ஒரு வீட்டில் போயிருந்தால் எப்படி எல்லாருமே வந்து உபசரிப்பாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தார். அவருக்கு நம்மளுடைய நன்றிகள். பாருங்கள் தொடர்ந்து. இதுதான் பிரியாணி, நான்வெஜ் சாப்பாடு ரொம்ப அட்டகாசமாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. கடைசியாக நம்ம செஃப்போடைய ஃபீட்பேக் ரிவ்யூவை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் அன்பு மிலிட்டரி ஹோட்டலுக்கு வந்து ஒரு தடவை ட்ரை சாப்பிடுங்க. சிக்கன் மாதிரி சாப்பிட்டு தான் அப்புறம் டேஸ்ட் சொல்ல முடியும். பிரியாணி எடுத்துட்டீங்களா? பிரியாணி எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க, அப்படியே வாயில் இருக்கு. ஒரு மட்டன் சிக்கன் எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒன்றுமா இல்லையா? ஆமாம், ஆர்டர் பண்ணுறேன். நம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா. இந்த பரோட்டா வித்து மட்டன் நல்லி சார். நல்லி வைங்க வைப்போம். கொண்டாங்க கீழே. சார் உங்களுக்கு வேணுங்களா? தயிர் இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லியை தொடுங்க. அந்த படத்தில் டசக்கு படம் மறந்துட்டீங்களா? அதில் அப்படியே எடுத்து முக்கி அருண் நீங்கள் தான் சாப்பிடுங்க சார். எதுக்கு இருக்கீங்களா பிச்சரை? எனக்கு தெரியும் எதுக்கு. எலும்பு மட்டும் முடிஞ்சிட்டு கறியை நான்
நல்லா இருக்கு. இப்படி நல்லி எலும்பு மச்சது நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மியூசிக் வர வச்சுருக்கீங்களா? என்னங்க இருக்கு இது வந்து பரோட்டா அப்படியே நினச்சி அந்த இதை கொண்டு வாங்க. உரிங்க இதே காட்டு அடிப்பா. ம் பேசுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. யாரா பேச விட மாட்டேங்க. பேச மாட்டேங்கிறீங்க. பேசுங்க. பிரமாதம். மொத்தமாக தின்னு நீங்கள் என்ன எடிட் பண்ணோம் பண்ணிக்கோங்க. சாப்பிடுவோம். சிரிச்சிடும் ஃபிட்டாக இருக்கீங்க பாஸ். இங்கே இருக்குது ஃபிட்டு எங்கே ட்ரை பண்ணுங்க. நல்ல எடுத்து கடிக்கிற பாய் கடிங்க. செம்ம பெருசாக இருக்குது. உரிங்க 1 hour முடிச்சிட்டாரு. ராஜகிரண் மாதிரி சாப்பிடுவாங்க. உரிங்க பிக்கிறது ரொம்ப பாவமாக இருக்கு. இதெல்லாம் வீடியோ போட்டா நல்ல சவுண்டு. ஹலோ. சொல்லுங்க, என்ன ஆர்டர் பண்ணீங்க, என்ன சாப்பிடுங்க? கோயில்பட்டி பிரியாணி. நல்ல அதே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஆத்தென்டிகேட்டட் மசாலா போட்டு பக்கா பேக்கிங், எல்லாமே தரமான அளவுல சூப்பரா இருந்துச்சு. ஓவர் ஆயிலி கிடையாது, நெய் கிடையாது, எதுவும் கிடையாது. ஃபுல்னஸ் ஆகல வயிறு. சாப்பிட்டா ஒரு கனமா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எந்த கட் ஃபீலிங்கே இல்லை. பக்காவான டேஸ்ட், அரோமா எல்லாமே பக்காவா இருந்துச்சு. அதே சமயம் இந்த மட்டன் குழம்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. மட்டன் குழம்பு நான்வெஜ் மீல்ஸுக்கு. அந்த குழம்போட டேஸ்ட் பக்கா. தேங்காய் அரைச்சி ஊற்றி லைட்டா முந்திரி பருப்புலாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அதுவும் டேஸ்ட் அருமையான டேஸ்ட். அப்புறம் இந்த சின்ன வெங்காய மட்டன் சுக்கா, அதோட டேஸ்ட்டும் பிரமாதமா இருந்துச்சு. அது தேங்காய் எண்ணெயில ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க. இதுதான் நான் சாப்பிட்டது. அடுத்து இன்னும் நம்ம நண்பர்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒப்பீனியன் கேட்டுக்கோம். வெஜிடேரியன்ட்டையும் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெஜிடேரியன் பக்கத்தே போல, எல்லாம் நான் வெஜிடேரியன். அன்பு மிலிட்டரிக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்களா? கட்டாயமா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அது போன்லெஸ் சிக்கனோட பிரியாணி அவங்க கொண்டு வந்து வச்ச டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா, கவரேஜ்ல இருக்கு, நம்ம வீடியோ கவரேஜ், அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே நம்மள புல் பண்ணுது, சாப்பிடறதுக்கு தோன்ற மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே, வெரி குட். நல்ல டேஸ்ட். ஓகே, சூப்பர். தாங்க. ரேட் எப்படி இருக்குதுங்க? சரி, ரேட் வைஸ் பார்த்தா நம்ம எல்லாமே ரொம்ப நாமினலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வெஜ்ஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான்வெஜ்ஜும் ரொம்ப நாமினல். நம்ம இந்த முன்னாடி போய் மற்ற ஹோட்டல்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நான்வெஜ் மீல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரேஞ்சில் தான் இருக்குது. பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாமினல் ரேட்டு. சீப் அண்ட் பெஸ்ட். நம்ம செஃப் சொன்ன மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்குது, சேம் டைம் வந்துட்டு ரேட்டும் பிரைஸும் கம்மியா இருக்குது. இது வந்து அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி. இதுதான் ஓவரால் எங்களுடைய ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீட்பேக். முடிஞ்சா நீங்க வந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ, பாய்.